ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அம்முக்கிட்ட நீ ஸ்கூலுக்கு போவான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. ஆனால் காவேரி மிஸ்கிட்ட எப்படி லிமிட்டாக நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நீ நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் பாப்பா வந்து கொஞ்சம் சோகத்தோட சரிப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூலில் தான் வருவா. வந்த உடனே காவேரி வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா நீ ஸ்கூலுக்கு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காவேரி வந்து பாப்பா கிட்ட பேசுவா, என்கிட்ட பேசுவா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவள் எதுவுமே பேச மாட்டாள், அமைதியாகவே இருப்பாள். அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் வந்து திறக்க முடியாது அவளால். மற்ற பசங்கிட்ட கொடுத்து திறக்க சொல்லுவாள். அவங்களாலும் திறக்க முடியாது. அம்முங்க கொண்டு வா, நான் திறந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க டிஃபன் பாக்ஸ் கொடுத்து உன்னால் தான் திறக்க முடியல, நீ ஏன் மற்றவங்ககிட்ட கொடுக்குற, நேரம் நீ என்கிட்ட கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து கேட்பாங்க. எங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, மற்ற பசங்க எப்படி டீச்சர்கிட்ட பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் நீயும் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் நான் பேசலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து விஜய் வந்து பாப்பா கூட்டின்னு போகிறதுக்கு ஸ்கூலில் வந்து வெயிட் பண்ணுவார். காவேரி வந்து ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா உள்ளார உட்கார வச்சு கிளாஸ் ஏற்றி விட்டுருவார், பேசுறது கேட்கக்கூடாதுன்ட்டு. உடனே காவேரி தான் கேட்பாங்க, என்னத்துக்கு பாப்பா கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசி வச்சுருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, என் பொண்ணுக்கிட்ட நான் என்ன பேசி வச்சேன், எல்லா பிள்ளைங்ககிட்ட பேசுகிற மாதிரி நீ அதே மாதிரி டீச்சர்கிட்ட பேச, ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு சொன்னேன் நான், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நீங்கள் ஏன் குழந்தைகிட்ட அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி, நீங்கள் எப்படி பசங்கிட்ட எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி நீ என் பொண்ணுக்கிட்டே நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் சொல்வார். உடனே காவேரி வந்து மற்ற பசங்கக்கிட்டையும் உங்கள் பொண்ணுக்கிட்டையும் எப்படி நடந்துக்கணுன்றது எனக்கு தெரியும், நீங்கள் வந்து எனக்கு சொல்ல தேவையில்ல அப்படின்ற மாதிரி காவேரி சொன்னதுக்கு, உங்கள்கிட்ட நடந்துக்க வேணாம், நீங்கள் இவ்வளோ இதுவாக சொல்லும் போது என் பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணுன்றது நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது, எல்லாமே லிமிட்டாக இருந்தால் தான் எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து காரில் கிளம்பி போயிடுவார். போனவுடனே ஆட்டோ வந்து வெயிட் பண்ணோம். யாருக்காக வெயிட் பண்ணல, உள்ளே இருக்கிறவங்க தான் புக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு உள்ளார போயிட்டு அந்த மாதிரி யமுனாவும் நிவீனும் தான் வந்து ஊருக்கு கிளம்புவாங்க. இல்லை வேலை இருக்குது அதனால் கிளம்புறோம், இப்போ எதுக்கு எங்கள் தங்கச்சியை பிரித்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஐயோ அப்பா வேலை தான் இருக்குது, நான் போயிட்டு பார்த்துட்டு வரோம், நர்மதா வந்திருந்தான்னு சொல்லிட்டு தான் பார்க்கறதுக்கு வந்திருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் நிவீன் சொல்வார். சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா நர்மதா வந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி அப்படியே முன்னே உட்காண்ட்ருப்பா அவள். அதுக்கப்புறம் என்னாச்சு நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட கேட்கும்போது கங்கா என்ன சொல்லுவாங்கன்னா, தெரியலடி இன்னைக்கு காலையிலேருந்து இப்படி தான் இருக்கிறா, கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னால், நீ வேணால் கேட்டு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லுவாங்க. காவேரி போய் நர்மதா கிட்ட கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இந்த மாதிரி ஃப்ரெண்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டா, அதனால தான் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஏன்டி இதுக்கெல்லாமா அப்படி ஃபீல் பண்ணுவாங்க, விட்டுட்டு வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது நைட்டு வந்து தூங்கும் போது கங்காவுக்கு வந்து தண்ணி தாக எடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் வருவாங்க. நர்மதா வந்து ஃபோனில் வந்து யார்கிட்டயோ வந்து என்னை விட்டுடு ப்ளீஸ், என்னை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. இவ யார் இந்த நேரத்தில் அவ்வளோ பதட்டமாக பேசிகிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து யோசிப்பாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கங்காவும் காவேரியும் தான் போயிட்டு நர்மதா கிட்ட வந்து பேசுகிறாங்க. மறுபடியும் வந்து எப்பயும் போல் நர்மதா வந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி எதையோ யோசிச்சுட்டே தான் உட்காண்ட்ருப்பாங்க. என்னடி ஆச்சு உனக்கு, 2 நாளாக நானும் பார்த்துட்டுருக்கிறேன், உம்மனை மூஞ்சி தூக்கி வச்சுட்டுருக்கிறேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லு நான் சால்வ் பண்ணுறேன், நான் சும்மா உனக்குள்ளே போட்டு வச்சுன்னு யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு நர்மதா வந்து அழ ஆரம்பிப்பாங்க. என்னடி ஆச்சு, ஏன்டி அழுகுற அப்படின்ற மாதிரி 2 பேருமே கேட்பாங்க. இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க. என்ன பிரச்சனைன்றது பார்த்திங்கன்னா, இவங்க வந்து சாதாரணமாக வந்து இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி பழகி இருக்கும்போது இவங்களும் வந்து ஒரு பையன்கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த பையன் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். இப்போ இவங்க வந்து தேவையில்லாத ஃபோட்டோஸு அந்த மாதிரிலாம் வந்து நான் வெளியில் விட்டுருவேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து மிரட்டுவான். அதனால் இல்லைன்னா பணம் கொடு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. அதனால தான் நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன் அந்த பையன்கிட்ட, என்ன விஷயம் ஏதுன்னு கிளியராக சொல்லுடி, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி காவேரி சொன்னதுக்கு அப்புறம் நடந்த இன்சிடெண்ட்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் ஃபேஸ்புக் ட்விட்டரில் வந்து பழகும்போது பேசும்போது ஒரு பையன் வந்து பேச ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தேன், நானும் லவ் பண்ண ஆரம்பித்தேன், இப்போ வந்து அவன் என்னை பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து நர்மதா வந்து சொல்லுவாள். அவன் எந்த ஊர் என்ன ஏதுன்றது கேட்குவாங்க.
அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் இப்போ தான் கால் பண்ணி பேசியிருந்தான். நைட்டில் தான் கால் பண்ணுவான். ஏன்னா நீங்களாம் இருக்கிறதுனால நான் பேசினா தெரிஞ்சிடுன்றதுனால நைட்டில் தான் மோஸ்ட்லி கால் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இப்போ இவங்க வந்து சரி நீ ஒன்றும் இல்லை பயப்படாத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க நீ ஃபோன் வந்து அட்டன் பண்ணாத, நைட்டு ஃபோன் வரும்போது எனக்கு நீ கொடு நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. ஐயோ அக்கா அவன்கிட்ட பேசினா நான் ஃபோட்டோஸ்லாம் வெளியில் விட்டுருவேன்னு சொல்லிட்டு பயம்பூத்தி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாள். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி நீ பயப்படாதடி அப்படின்ற மாதிரி தான் வந்து நர்மதா கிட்ட வந்து காவேரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் கங்கா சொல்லுவாங்க, என்னடி இது இவ இந்த மாதிரி போய் மாட்டின்னு இருக்கிற, இப்போ நம்ம இது யார்கிட்ட போய் சொல்கிறதில்ல போலீஸ் ஸ்டேஷனில் இது இன்ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு காவேரி வந்து வேணாங்க்கா இது ரொம்பவே பொம்பளை புள்ள விஷயம், அதனால் நம்ம போய் சொன்னாக்கா அது ரொம்ப பிரச்சனை வெளியில் வேறு மாதிரி போயிடும், அதனால் கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான் முடிவு பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த விஷயத்த வந்து ரொம்பவே பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து உட்காந்து யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காவேரிக்கு விஜய் ஞாபகம் தான் வரும். விஜய் கிட்டே போனாக்கா அவங்களுக்கு நிறைய இன்ஸ்பெக்டர் போலீஸ் எல்லாம் தெரியும், அதனால் காதம் வச்ச மாதிரி இவங்க மூலயமா இது பண்ணலான்னு சொல்லிட்டு காவேரிக்கு விஜய்க்கு தான் வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து எபிசோடு வந்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, நர்மதா வந்து எந்த விஷயத்தில் மாட்டின்னு இருக்கிறா, அதுலேருந்து எப்படி வெளியில் கொண்டு வராங்கன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.